என்னதான் 1000 வகையான பிரியாணி இருந்தாலும் நம்ம ஊர் மனமான நாட்டுக்கோழி பிரியாணி தனி ருசி தான். அதையும் மட்டன் ஸ்டைல்ல பண்ணா பக்காவா இருக்கும். இன்னைக்கு நம்ம பாத்தீங்க அப்படின்னா மட்டன் ஸ்டைல்ல நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போறோம். ஒரு படி அளவுக்கு. அதுக்கு நான் என்னென்ன ப்ராசஸ் பண்ணுங்கிற சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு படி அளவுக்கான நாட்டுக்கோழி பிரியாணி பண்ண போறோம். நாட்டுக்கோழியில மொத்தம் வந்து 3 விஷயங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து கன்சிடர் பண்ணணும். ஒண்ணு, நாட்டுக்கோழியோட ரேஞ்சு, அது வந்து 1.25 2.5 கிலோ அளவுக்கு தான் இருக்கணும். அதுக்கு மேல போச்சுன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். ரெண்டாவது, நாட்டுக்கோழியை வேக வைக்கிற தன்மை, பக்குவம்னு சொல்லுவாங்க. தண்ணி ஊத்தி வேக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா தேங்காய் சிரட்டை போட்டு வேக வைக்கலாம், அப்படி இல்லைன்னா குக்கர்ல வேக வைக்கலாம். அந்த பக்குவம் இருக்கு. மூணாவது, அந்த தண்ணியை வேகும் போது அந்த தண்ணியை பேஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா வாட்டர் வந்து மெஷர்மெண்ட் வைக்கணும். அரிசியை வந்து வாட்டர் மெஷர்மெண்ட் வைக்கிறோம்ல, அது மெஷர்மெண்ட் வைக்கணும். ஸோ இது 3 தான் முக்கியமான பக்குவம். ஒரு படி அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 200 ml அளவுக்கு ஆயில், 200 ml அளவுக்கான நெய், ஒரு கைப்பிடி அளவுக்கான புதினா, ஒரு 150 கிராம் அளவுக்கான பெரிய வெங்காயம், மிளகாத்தூள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 கிராம் அளவுக்கு. இது எல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் லைட்டாக வதக்கணும். இங்கே கலர் பார்த்தீங்க அப்படின்னா வெங்காயம் ப்ரௌன் கலராக மாறும். நல்லா கலர் மாறினதுக்கு அப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா நாட்டுக்கோழியை போடணும். இங்க நான் பாத்தீங்கன்னா குக்கர்ல வேக வைக்கல, நாட்டுக்கோழி மசாலாவோடய வேக வைக்க போறேன். இந்த தன்மையில பண்ணும்போது அது வந்து மட்டன் ஸ்டைலுக்கு மாறும். ஒரு 20 நிமிஷம் பாத்தீங்க அப்படின்னா 1 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி வேக, ஒரு அரை வேக்காடுக்கு அப்புறம் 150 கிராம் அளவுக்கான பூண்டு, 100 கிராம் அளவுக்கான இஞ்சி, 250 கிராம் அளவுக்கான சின்ன வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கான மல்லித்தலை, ஒரு 10 பச்சை மிளகா, பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இது மொத்தமா சேர்த்து 20 கிராம். தனியா பிரிச்சோம் அப்படின்னா பட்டை 10, ஏலக்காய் 5, கிராம் வந்து ஒரு 7 to 8 கிராம், அப்ராக்சிமேட்டா பாத்தீங்கன்னா 18 to 20 கிராம் வரும். அது போட்டுக்க வேண்டியது. ஒரு கைப்பிடி அளவுக்கான உப்பு. ஒரு கைப்பிடிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா 75 to 90 கிராம் அளவுக்கு வரும். ஒவ்வொரு கை பக்கமும் மாறும். அதனால 75 to 90 கிராம் அளவுக்கு உப்பு வரும். இது மொத்தமா போட்டுட்டு ஒரு பழ அளவுக்கு லெமனை புளிஞ்சு விட்டுற வேண்டியது. இது 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இந்த டைம்ல மசாலா ட்ரை ஆச்சு அப்படின்னா ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றணும். இதெல்லாம் நல்லா வேகிறதுக்கு 20 மினிட்ஸ் ஆகும். இப்போ பச்சை மிளகாய் கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. இப்போ நம்ம வந்து தண்ணி ஊத்திடலாம். இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 75% தான் நாட்டுக்கோழி வெந்திருக்கும். இதுக்கப்புறம் உலை ஊத்தி வேகும். ஒரு படி அரிசிக்கு 1.25 படி அளவுக்கு தண்ணி வைக்கணும். ஏன்னா இங்க நம்ம வந்து கேஸ் அடுப்புல பண்றோம். அதனால இந்த பக்குவத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். இந்த பக்குவம் எப்படி வைக்கணும்னு பாத்தீங்க அப்படின்னா மசாலால பாத்தீங்கன்னா தண்ணியோட பக்குவம் ரொம்ப கம்மியா இருக்கணும், நல்லா கெட்டியா இருக்கணும். ஒருவேளை மசாலால தண்ணி அதிகமா இருந்துச்சு அப்படின்னா நம்ம 1.25 வைக்காம 1.5 படி வச்சா போதும். இங்க பாத்தீங்கன்னா மசாலா நல்லா ட்ரை ஆயிடுச்சு, அவ்வளவு நேரம் எடுத்து வெந்திருக்கு. அதனால கண்டிப்பா இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். 1.25 அளவுக்கு வச்சிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஊற வச்சிருக்கக்கூடிய அரிசியை போட்டு ஸ்லோ ஃப்ளேம்ல உப்பு காரம் பார்த்துட்டு கிண்ணோம் அப்படின்னா ஃபுல்லா ட்ரை ஆயிடும். ஒரு 20 நிமிஷம் மேல கங்கு போட்டுட்டு கீழே ஒரு 5 செகண்ட் வேகமா ஏற்றி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு 20 to 25 மினிட்ஸ்க்கு அப்புறம் தரமான நாட்டுக்கோழி பிரியாணி ரெடி ஆயிடும். இந்த ரெசிபியை ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு எப்படி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க.